சமீப காலமாகவே எல்லோரும் இங்கிலீஷ் மெடிசனை விட்டுட்டு நாட்டு மருந்துக்கு மாறிட்டு வராங்க. அப்படி நாட்டு வைத்தியரை பார்க்க போகணுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்களுக்குலாம் ஆயிரக்கணக்கில் பீஸு கொடுக்கும். அப்படி நாங்கள் பீஸு கொடுத்து எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்த சொல்லி தந்தாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆவாரம்பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆவாரம்பூவோட பூவை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும்னா ஒரு 300 பாலில் 2 பேருக்கான அளவு பார்த்துக்கோங்க காய்ச்சணும். நல்லா கொதி வந்த பிற்பாடு கேஸ் அடுப்போ கரண்ட் அடுப்போ சிம்மில் வச்சிடணும். ரொம்ப நல்லா வேகணும் பார்த்துக்கிடுங்க, அது ரொம்ப முக்கியம். நல்லா வெந்துடணும். வெந்த பிற்பாடு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு இது அப்படியே நம்ம ஜூஸர் இருந்ததுன்னா ஜூஸரில் அடிக்கணும். எங்கள் அம்மாட்ட வந்து ஜூஸர் கிடையாது பார்த்துக்கிடுங்க. அதனால் ஒரு சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சம் பாலும் பூவுமா அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுட்டு இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இதை இருத்துட்டேன்னு வைங்களேன், செமையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. சீம் பால் மாதிரியே இருக்கும் பாருங்க, மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ வந்து ரோஸ் பூவில் வச்சா ரோஸ் மில்க்கு, ஆவாரம்பூவில் வச்சா எல்லோ மில்க், அப்படி தான் விஷயம். இதை தேன் கலந்து குடிக்க வேண்டியதான். குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. சுகர் இல்லாதவங்க தேன் கலக்காமல் குடிக்கலாம். கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக.